பழனிசாமி முதலமைச்சராக வருவதற்கு முன்பு யாருக்கும் பழனிசாமியை அவ்வளவாக தமிழ்நாடு முழுவதும் தெரிந்திருக்காது. அவர் அமைச்சரானதே 2011 தான். 89 அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் 72 கட்சியிலே பொறுப்பிலே இருந்து 77 25, 26 வயதிலே சட்டமன்ற உறுப்பினரானவர். புரட்சித் தலைவர் காலத்திலேயே 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட செயலாளர் இருந்தவர். அப்பொழுது அண்ணன் முத்துசாமி அவர்கள் அமைச்சராகவும் இவர் மாவட்ட செயலாளரும் இருந்தவர். புரட்சித் தலைவர் அவர் மறைவுக்கு பிறகு நான் ஏற்கனவே சொன்னது போல எனக்கு தெரிந்தவரை அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடன் 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜே அணிக்கு அம்மா தலைமை ஏற்று வந்தார்கள். அண்ணன் முத்துசாமி தலைமையிலே அவரை சேர்த்து 4 பேர் தான் அங்கு ஜானகி அம்மாள் அணிக்கு சென்றார்கள். அந்த அளவுக்கு அங்கு செல்வாக்கானவர். 2001 91 அமைச்சராக இருந்தவர் என்று அவருடைய வரலாறு என்பது பழனிசாமியை விட எல்லா விதத்திலையுமே அவர் சீனியர் தான். அதனால அவர் சொல்றாரு, இப்ப 2017 நாங்க முதலமைச்சராக எல்லோரும் சேர்ந்து ஆக்கிய காரணத்தினால்தான் செங்கோட்டையன் உட்பட எல்லோரும் ஆக்கிய காரணத்தினால்தான் அவர் இன்றைக்கு அந்த பதவி கிடைத்த பிறகு பதவி கொடுத்தவர்கள், பதவியை காப்பாற்றி தந்தவர்கள். ஏனென்றால் நேற்று கூட சொல்றாரு அண்ணன் செங்கோட்டையன் மக்களை சந்தித்து வாக்கு பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர்களிடம் சொல்லிவிட்டு ராஜினாமா செய்தார் என்று. அம்மா அவர்களால் வெற்றி பெற செய்யப்பட்ட 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் பிப்ரவரி மாதம் 2017 நடந்த திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள். அவர்களை நேற்று கூட அண்ணன் KP முனுசாமி எனக்கு பை சொல்வதாக நினைத்து ஏதோ தவறாக சொல்கிறார். அண்ணன் முனுசாமிக்கு எல்லாம் உண்மை தெரியும். இருந்தாலும் அவர் சபாநாயகர் தான் தகுதி நீக்கம் செய்தார் என்று சொல்கிறார். சபாநாயகரா கூப்பிட்டு யாருக்கும் தகுதி நீக்கம் செய்ய மாட்டார். ஒரு கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை ஏதோ எடுக்கிறேன்னா அந்த கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் கொடுத்தால்தான் அதை அவர் எடுப்பார். இன்னொன்னு, அண்ணன் முனுசாமி அவர்கள் எங்களுக்கெல்லாம் பழைய நண்பர். அவரும் புரட்சித் தலைவர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் தலைமை ஏற்று வந்தவர். அப்பொழுது எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அவர் மாணவரணி செயலாளராகவோ ஏதோ இருந்தவரை பிறகு அம்மா அவர்கள் மாவட்ட செயலாளர் ஆக்கினார்கள். எங்களோடு நீண்ட நாள் பயணம் செய்தவர் தான் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தவர். ஆனால் அன்றைக்கு சட்டமன்றத்தில் திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் 136 பேர்ல 11 பேர் அண்ணன் பன்னீர்செல்வத்தை சேர்த்து 11 பேர் செம்மலை உட்பட 11 பேர் எதிர்த்து வாக்களித்தார்கள். அன்றைக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக அந்த வாக்கெடுப்பில் இவர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருந்தாலும் பன்னீர்செல்வம் அவர்களின் தர்ம யுத்தத்துக்கு ஆதரவாக இருந்தவர். அவர் என்ன சொல்றாரு, அம்மாவின் ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தவர்கள் அவர்களை எதிராக தூண்டினார் சொல்றார். அப்படி கிடையாது. அந்த 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிராக வாக்களித்த பொழுது அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர் தான் அம்மாவின் ஆட்சி இன்றைக்கு பழனிசாமி தலைமையில் நாம் கொண்டு வந்த போது அதற்கு ஆதரவாக இருந்தவர் தான் அண்ணன் பன்னீர்செல்வத்தின் தர்ம யுத்தத்துக்கு ஆதரவாக இருந்தவர் தான் அண்ணன் KP முனுசாமி. அதை மறந்து விட்டு அல்லது மறைத்து விட்டு பேசுகிறார். இன்னொன்னு சொல்ல போனா அந்த கட்டத்துல அதுக்கப்புறம் நான் துணை பொதுச் செயலாளர் இருந்தேன். பிப்ரவரி 17 18 அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்துக்கு அப்புறம் நிறைய பேர் என்னிடம் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அண்ணன் பன்னீர்செல்வம் உட்பட இல்லை. நான் தான் நமது அணியர் அம்மாவினால் சட்டமன்ற உறுப்பினர்களானவர் அவர்கள் 11 பேரும் அவர்கள் மனம் திருந்தி வருவார்கள். அதனால் அதை செய்ய வேண்டாம் என்று கட்சியின் சார்பாக நான் சொன்னது நான் தான். அது அண்ணன் முனுசாமிக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா அவர் அன்றைக்கு பழனிசாமி நாம் முதல்வராக்கியதற்கு எதிராக அவர் அண்ணன் பன்னீர்செல்வம் பின்னாடி இருந்தவர். எதற்காக இதெல்லாம் சொல்றேன்னா, 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களை பழனிசாமி மேல நம்பிக்கை இல்லை என்கிற காரணத்தினால்தான் அவர்கள் போய் கவர்னர்கிட்ட முதலமைச்சரை மாற்றணுங்கிறது தான் மனு கொடுத்தாங்க. அவங்க யாரும் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக செல்லவில்லை. அந்த மனு எல்லா பொதுவெளியிலே இருக்கு. அதனால எதற்கு சொல்றேன்னா,
பழனிசாமி துரோகமும் பொய்யை தவிர வேற எதுவும் பேச தெரியாதவர். 18 சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் தொகுதியில் எல்லாம் போய் இவர் அந்த மக்களிடம் சொல்லிவிட்டு தான் அவர்களை பிரதிநிதிகள் செய்தாரா? அவர் அம்மா அவர்கள் அந்த கடுமையான உடல்நல குறைவிலேயே அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆனவர்களை இவர் முதலமைச்சராக நாம் ஆக்கிய ஒரே காரணத்திற்காக அவர்களுக்கு துரோகம் செய்கின்ற விதமாக அவர்களை கைது நீக்கம் செய்தார். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அண்ணன் செங்கோட்டையன் இன்றைக்கு மன வருத்தத்திலே அவர் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வைத்த கோரிக்கையை நிராகரித்ததோடு இல்லாமல் அவர் 50 ஆண்டு கால வரலாறு உடைய அவரை கட்சியிலிருந்து நீக்கிய பிறகு இன்றைக்கு அவர் வேற கட்சியில் போய் சேர்ந்திருக்கிறார். உறுதியாக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அமைதியானவர் தான், மென்மையானவர், ஆனால் ரொம்பவும் அழுத்தமானவர். அவர் இத்தனை நாட்கள் யோசித்து அந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்றால் உறுதியாக பழனிசாமிக்கு பாடம் புகட்டுவதற்கு அவர் தயாராகிவிட்டார். துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுப்பதற்கு அவர் தயாராகிவிட்டார் என்பதுதான் அவருடைய நடவடிக்கைகள் தெரியுது. ஏன் என்ன பேச போறல? அவர்லாம் அம்மா தலைவரோட தொண்டர், அவர்கள் இதயத்துல அவர் இருக்காரு. இப்ப அவரு போய் சேர்ந்திருக்க கட்சியிலையும் புரட்சி தலைவர் படத்தை தானே அவங்க வச்சிருக்காங்க. அதனால அம்மாவுடைய வச்சு நீங்க பெருமைப்படணும். அது என்ன பேசு பொருளாவது? அந்த பேசு பொருளை எப்படி அவரது லாயல்டி டு த லீடர் காமிக்குது. மறைந்த தனது தலைமைக்கு எவ்வளவு நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறார் என்பதை தான் வெளிப்படுத்துகிறார். அது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் எந்த இயக்கத்துக்கு வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் அவர்கள் தலைவர்கள் மீது உள்ள மரியாதையில, அவர்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட மரியாதையில அவர்களின் படத்தை வைத்திருப்பதோ, அவர்கள் நினைவிடத்திற்கு செல்வதோ அவர்களின் உண்மையான மனநிலையை காட்டுகிறது. பொதுமக்கள் அந்த கிராமத்துக்கு தொடர்ந்து எதிர்ப்பு இருந்தாலும் அதை மீறி மக்கள் அந்த இடத்துல ஏன் வேணாம் என்று அவர்களுடைய வாழ்க்கை ஆதாரங்கள் பாதிக்கப்படும், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்கிற நோக்கத்துல தான் அதை வேண்டாங்கிறாங்க. அதனால தமிழ்நாடு அரசாங்கம் அதை பரிசீலனை செய்து சிப்காட் இடத்தை மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத இடத்துக்கு மாற்றி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை. அதான் இல்ல, மழை காலத்துல சென்னையில உங்களுக்கு தெரியும், அளவுக்கு அதிகமாக மழை பெய்யறப்ப நீர் தேங்கி பல பகுதிகளில், பள்ளமான பகுதிகளில் நீர் தேங்கி இருக்கு. இப்பொழுது திமுக ஆட்சிக்கு ஆதரவாக சொல்ல அவர்கள் ஓரளவு சரியாகத்தான் நடவடிக்கை எடுத்து எவ்வளவு விரைவாக நீரை வெளியேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் காலத்திலிருந்தே அதையெல்லாம் சரி செய்யப்பட்டு வந்திருக்கிறது. இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக இவர்களும் அதை அந்த பணியை முடிந்த அளவு சரியாகத்தான் செய்வதாகத்தான் நினைக்கிறேன். நிறைய தொகுதிகளில் சென்று நிர்வாகிகளை, குறிப்பாக கிளை செயலாளர்கள், வட்டச் செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர் மாத்திரமல்ல, நிர்வாகிகள் எல்லா அனைத்து நிர்வாகி இவர்கள் தான் எங்கள் இயக்கத்தை இயக்கி கொண்டிருப்பவர்கள். தேர்தல் போது இவர்கள் தான் பூத்து வாரியாக கட்சியை வாக்கு சேகரித்து கட்சிக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடியவர்கள். அவர்களை சந்தித்து வருகிறேன். அடுத்த கட்டமாக பொதுக்கூட்டம், அதுக்கு பிறகு தேவையானால் தெருமுனை பிரச்சாரங்களை தொடரும். பொறுத்திருந்து பார்ப்போம். என்கிட்ட யாரும் பேசலாம். செப்டம்பர் 1 வந்ததுக்கு அப்புறம் சிலவர் நட்பு ரீதியாக பேசுவார்களே தவிர என்னிட்ட மீண்டும் நான் என்டிஏ கூட்டணிக்கு வர வேண்டும் என்றெல்லாம் யாரும் என்கிட்ட பேசல. அண்ணன் பன்னீர்செல்வம் சொல்கிறாருன்னா அது என்னன்னு பார்ப்போம். எனக்கு அதை பத்தி தெரியலடா, அவர்கிட்ட அது சம்பந்தமா பேசலாம். அரசு பெருமளவு அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகிறது, நிரந்தர பணியாளர்கள் ஒப்பந்த பணியாளர்கள், அது மாதிரி பலதரப்பு மக்களின் கோரிக்கைகளே, இன்னும் சொல்ல போனால் தேர்தல் நேரத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இன்னும் மருத்துவர்கள், செவிலியர்கள்
வருவாய்த்துறை ஊழியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள் என அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை தந்தார்கள். விவசாயிகளுக்கு பல்வேறு வாக்குறுதிகள் தரப்பட்டது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக பல வாக்குறுதிகளை இந்த ஆட்சியாளர்கள் தந்தார்கள். மாணவர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும், நெசவாளர்கள் என மாற்றுத்திறனாளிகள் கூட இன்றைக்கு போராடுகின்ற நிலைதான் இந்த ஆட்சி இருக்கிறது. இவர்கள் இதே நிலை தொடர்ந்தால் இன்னும் 3 மாதம் 4 மாதத்தில் வர தேர்தலில் இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு தகுந்த பாடத்தை உறுதியாக தருவார்கள். அது நீங்க அவர்களை தான் கேட்கணும். இது அமமுக கேட்கக்கூடிய கேள்வி கிடையாது. அதிமுக இன்னைக்கு அதிமுக எம்திமுக எடப்பாடி திமுக கேட்க வேண்டிய கேள்வி.